வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐரோப்பியர் கால வரலாற்றில் போர்ச்சுகீசியர்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. 15ஆம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா இந்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையான வணிக தொடர்பில் அரேபியர்கள் அத்துமீறலுக்கு நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. கடல் ஆதிக்கத்தை செலுத்தி வந்த அரேபியர்கள் போலவே இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்கணும்னு புறப்பட்டு இறுதியாக கோழிக்கோட்டுக்கு வந்தார் போர்ச்சுகீசரான வாஸ்கோடகாமா. முதல்ல பார்த்திங்கன்னா சாமுத்திரியுடன் அவருக்கு பூசல் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் அவருக்கு விஜயநகர அரசர்களோட நட்பு ஏற்பட்டுச்சு. அதனால் அவர் சாமுத்திரிகளோட போர் நிகழ்த்தி கொச்சியை கைப்பற்றினார். சோழமண்டல கடற்கரையில் நாகப்பட்டினத்தையும் சாந்தோமையும் அவங்களோட தலங்களாக அவங்களுக்கு கிடச்சிது. கோவாவை அவங்களோட இருக்கையாக வச்சுக்கிட்டு தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் ஒரு வணிப பேரரசை அவங்க உருவாக்குனாங்க. அரபிக்கடல்லையும் இந்துமா கடல்லையும் இணையற்ற ஆதிக்கத்தை செலுத்தினாங்க. கோவாவை அவங்களுடைய குடியேற்றங்களுக்கு தலைவமாக வச்சுருந்தாங்க. போர்ச்சுகீச மன்னன் கேத்தலிக்க சமயத்திற்கு காவலனாக இருந்ததுனால கடற்கரை நகரங்களையும் கிராமங்களையும் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. கோட்டாறு, புன்னக்காயல், மதுரை, செஞ்சி, வேலூர், கோல்கொண்டா இந்த இடங்களெல்லாம் கிறிஸ்துவ சமயம் பரவுச்சு. 1.5 நூற்றாண்டு காலம் சமய பணியிலும் வாணிகத்திலையும் கடல் ஆதிக்கத்திலும் சிறந்து விளங்கிய இந்த போர்ச்சுகீஸ்கள் 17ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் தமிழகத்திற்கு வாணிகத்துக்காக குறுகிய காலத்தில் டச் ஐக்கிய கம்பெனி தொடங்கி வாணிபம் சேர்ந்த டச்சுக்காரர்களோட போட்டியால் வீழ்ந்தார்கள். உங்களுக்கும் இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.